இந்நாட்களில் ஆவிக்குரிய சபைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய சபைகள் இருந்தாலும் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள என்ன ஆவிக்குரிய ரீதியாக காரியம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பாடல்கள் பாடப்படுகிறது. இந்த பாடல்கள் நிறைய பேரை இழுக்கிறது. அப்புறம் நல்ல பொழுதுபோக்கு ரகமான ஆராதனைகள் நடத்தப்படுகிறது. ஜனரஞ்சகமாக நிறைய காலம் செய்யப்படுகிறது. இதில் வேறு இந்த நடனமும் சேர்ந்துச்சு தான். அதனால இப்போ யாரும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா அங்கே வளைவாங்க நெளிவாங்க ஒரு டைமில். இப்போ வளைய நெளிய வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் பாடல்கள் மிகுதியான முக்கியத்துவம் பெற்று விட்டது. அது மட்டும் இல்லை, நடனங்களும் உள்ளே ஏறிவிட்டது. நிறைய திருச்சபைகளில் பொழுதுபோக்கு ரீதியான நிறைய காரியம் இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு என்ன தேவை? பாடல் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. பாடல் வேணும். பாடல்கள் இல்லாமல் தான் நம்ம சபை நடத்துகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஆராதனை வேண்டும். அதே நேரத்தில் திருச்சபை மக்களுக்கு தேவை பாடல்கள் அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு தேவை பொழுதுபோக்கு ரகமான ஒரு ஆராதனை அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். அது வேண்டாம் என்பதல்ல. இவைகள் அவர்களை கட்டி எழுப்பாது. இவைகள் அவர்களை ஆரோக்கியப்படுத்தாது. அதாவது ஒருத்தனுக்குள்ள வியாதி இருக்குது, அவன் டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் நல்ல ஹிட்டான நிறைய சாங்ஸை போட்டு அவனை ரசிக்க வைக்கிறான். நல்லா கேளுப்பா அப்படின்ட்டு. அவனுக்கு நல்ல டான்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாரு, நல்லா என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு. இப்போ வியாதியாளனுக்கு நல்ல சாங்ஸு தேவையா, இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் தேவையா, நல்ல மருந்து தேவையா? ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வேணால் என்ன பண்ணலாம், ஒரு பாட்டை போட்டு அவனை கேட்க வைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நிகழ்ச்சியை கேட்க வைக்கலாம். ஆனால் அவனுக்கு நல்ல மருந்து கொடுக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் திருச்சபை போயிட்டு வர்ற மக்களுக்கு பாடல்கள் கொடுக்கின்ற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குது. பொழுதுபோக்கு ரகமான ஆராதனைகள், நடனங்களோடு இணைந்த ஆராதனைகள், இவைகள் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் ஸோ வீக். எனவே திருச்சபைகள் ஒரு பொழுதுபோக்கு மையங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. உள்ளே போனால் நிச்சயமாக ரொம்பவும் கலகலப்பாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது. தட் இஸ் ட்ரூ, உண்மைதான். ஆனால் வெளியே வந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குது, உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குது, உலகத்தில் நீங்கள் எந்த அளவு ஜெயிக்கிறீங்க, எந்த அளவு சாட்சியாக இருக்கிறீங்க. அப்போ மக்கள் பொழுதுபோக்கு மையம் ரெக்ரியேஷன் கிளப்பில் போயிட்டு வர்றது மாதிரி இன்றைக்கி திருச்சபை போயிட்டு வராங்க. ஆனால் போதல் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாடலாம், பாடக்கூடாதுன்னு நான் சொல்கிறதே இல்லை. நீங்கள் நல்ல உற்சாகமான ஆராதனை நடத்துங்க. ஆனால் உங்கள் திருச்சபை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வெறும் பாடலும் ஆராதனையும் அல்ல, ஆவிக்கேற்ற உணவை கொடுக்கணும். அவர்களுக்கு உணர்வு உண்டாக்குற வார்த்தைகளை கொடுக்கணும். அவர்களை உருவாக்குற வார்த்தைகளை கொடுக்கணும். அவர்களை சாட்சியாக நிறுத்துகிற வார்த்தைகளை கொடுக்கணும். அதைத்தான் கொலோசியர் 1:28 வாசிக்கிறோம். நம்மிடத்தில் வந்தவங்களுக்கு கலகலப்பாக நிறைய காரியங்களை கொடுத்து, கோஷம் போட வைத்து, சத்தம் போட வைத்து, ஆரவாரம் எழுப்ப வைத்து அப்படியே அனுப்புறதில்ல. இனி நிறைய திருச்சபைகளில் பாடல்கள் தான் இருக்குது. அந்த பாடல்களையே பக்தியாக காண்பித்து, அந்த பொழுதுபோக்கு ரகமான ஆராதனை நடத்துகிறதையே ஒரு ஆவிக்குரிய நிறைவை காண்பித்து, ஆவிக்கேற்ற ஆரோக்கியம் உண்டாக்குற காரியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார்கள். அதனால் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் வெரி குட் சிங்கர்ஸ், நல்ல பாடல் தெரிஞ்சால் போதும், வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள், அதாவது ரொம்ப சிரமப்பட்டு பிறக்கிறவங்கள, அந்த காலத்தில் அந்த தும்பு என்று சொல்லுகிற, அதாவது தும்பு தொழில்னு ஒரு தொழில் இருந்தது. இந்த ப்ரஷ்ஷெல்லாம் செய்கிறதுக்கு தும்பு செய்கிறாங்கல்ல, அந்த தும்பு தொழிலெல்லாம் ஈடுபடுறவங்க ரொம்ப பேர் ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. சின்ன சம்பளம் தான் கிடைக்கும். இந்த குழந்தை ஏதாவது சிரமப்பட்டு பிறந்துட்டா இந்த லேடிஸ் என்ன பண்ண, பரவாயில்ல தும்பு பொறுக்கியாவது பொழைச்சிக்கும் அப்படிம்பாங்க. தும்பு பொறுக்கியாவது பொழைச்சிக்கும். அதை மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் பாடல் திறமை இருந்தால் பரவாயில்லப்பா, பாசு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அதுபோல் கலகலப்பாக பேச தெரியுமா, நீ தான் டாப் ஸ்டாராக போகிற, நீ பெரிய லெவலில் வரப்போகிற. ஏன்னா பெரிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. பாட தெரிந்தவங்க இருக்கிறாங்க, ஆராதனையில் ரொம்ப அமர்க்களப்படுத்த தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சினிமா நடிகர்களை போல், நாட்டிய கூத்தாடிகளை போல் ஆட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வழியில் நடத்த தெரிகிற பாசல் இருக்கிறாங்களா அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ரொம்ப கம்மி. தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் அவங்க சாட்டிஸ்ஃபை. நம்ம வந்த இடத்துல நல்லா பாட்டு கேட்டிருக்கோம். ஏன்னா பாட்டுக்குள்ளத்தானே நம்ம எல்லா பக்தியும் பார்க்குறோம். அந்த பாடல் கேட்கும் பொழுது உள்ளம் உருகுது, அந்த பாடலை கேட்கும் பொழுது பக்தி பரவசம் அடையுது. ஆனால் வாழ்க்கையில் விளைவு ஏற்படுத்தலையே, பாடல்களுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்குறோம்.
ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு 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 வியாதி மேலே வியாதியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆக பாஸ்டர்கள் தேவ வார்த்தைகளோடு தங்களை அதிகமாக இணைக்கணும். தேவ ஐக்கியத்தோடு வாழ்ந்து தேவ வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை மக்களுக்கு கூட, அதுக்கு தான் சர்ச்சுக்கு மக்கள் வர்றாங்க. அவங்க உங்களுடைய பாடல்களில் திருப்தி அடையலாம், உங்களுடைய பொழுதுபோக்கு ரகமான ஆறுதல் திருப்தி அடையலாம், அதே ரிவைவல்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்ட போகலாம். ஆனால் நீங்கள் அதாவது உண்மையான ஆத்ம கரிசனை உடையவளாக இருந்தால் அவர்களுக்கு பாடல்கள் போதுமானதல்ல. அவர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு ரகமான ஆடலும் பாடலும் கையசைகளும் உடலசைகளும் போதுமானதல்ல. நீ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் காமெடி பண்ணுகிறதையே ஒரு பாஸ்டரல் ஸ்கில்லாக வச்சுருக்கிறாங்க. 4 கதைகளை சொல்ல வேண்டியது, காமெடி பண்ண வேண்டியது. அந்த காமெடியில் அவங்க சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் பாஸ்டர் பார்க்குறாரு, நம்ம பிரசங்கம் பண்ணால் ஒருத்தனும் உருப்படியாக கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் சிரிக்கும் போது 4 காமெடி பீஸ் பண்ணால் என்ன பண்ணுறாங்க, நல்லா கேட்குறாங்க, ஜோக்கு நல்லா அடிப்போம். ஆனால் தோட்டத்துக்கு பிடிச்சது நிறைய ஜோக். ஜனங்கள் வர்றாங்க, நல்லா சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் இவங்க வாழ்க்கையை பார்த்தா உலகமே சிரிக்குது. ஏன்னா இவங்க வந்தாச்சுன்னா சிரிப்பு. நிறைய பாஸ்டர் போகிறாங்க, எப்படியே சிரிக்க வைக்கிறதுக்கு எதுவான டிப்ஸ் தான் போட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு ஏற்றபடி சினிமா டைலாக் நிறைய அடிச்சுக்கிறது. இதில் வர கொஞ்சம் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அது பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, பிரபல இவாஞ்சலிஸ்ட்லாம் இந்த விசுவாசிகளுடைய குறைவை எல்லாம் மிமிக்ரி பண்ணி மேடையில் நின்று ரொம்ப நடித்து காட்டி அவங்க எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் வீக்னஸாக இருக்கிறாங்களோ அதையெல்லாம் சுட்டி காட்டி அதுதான் பிரசங்கம். விசுவாசிகளுடைய குறைவுகளை சுட்டி காட்ட தான் செய்யணும். கொஞ்சம் ஜனரஞ்சமாக சொல்லவும் வேணும், எல்லாம் அளவோடு நிற்கணும். பிரசங்கம் முழுவதும் விசுவாசிகளுடைய குறைவுகளையும், அவங்க சர்ச்சுக்கு எப்படி லேட்டாக வராங்க, அவங்க வீட்டில் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, காணிக்க போடுகிற விஷயத்தில் எப்படி செயல்படுறாங்க, இந்த மாதிரி சில காரியங்களையே இவங்க ஒரு காமெடித்தனமாக இல்லைன்னா ரொம்ப ஜோக்காக சொல்லி அதையே பிரசங்கம் மாற்றி இவர்களுடைய குறைபாடுகளெல்லாம் நீங்கள் மேடையிலிருந்து இவ்வளவு சொல்லி காட்டி சிரிக்க வைக்கல. உங்கள் குறைபாடுகளை எங்கே போய் சொல்கிறது? இந்த ஏழை விசுவாசிகள் உங்களுடைய குறைபாடு, பாஸ்டருடைய குறைபாடுகளை, உங்களுடைய பொருளாசைகளை, உங்களுடைய பணாசைகளை, உங்களுடைய மாய்மாலங்களை, உங்களுடைய முரண்பாடான வாழ்க்கையில் அவங்க எங்கே மேடை போட்டு பேசணும்? விசுவாசிகளுடைய அத்தனை குறைபாடுகளையும் நீங்கள் ரொம்ப நடித்து காட்டுறீங்க, ரொம்ப மிமிக்ரி பண்ணி காட்டுறீங்க. அவங்க எப்படி சர்ச்சுக்கு வராங்க, எப்படி நடந்து வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை எங்கே போய் சொல்கிறது? எனவே திருச்சபைக்கு வருகிறவர்களுக்கு தேவை ஆரோக்கியமான ஆவிக்குரிய உணவு. அது ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி இருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படியே சண்டே வரவில்லை, சாட்டர்டே ஒரு குறிப்பிட்ட டைமை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு 4 புக்கை புரட்டிட்டு, இல்லைன்னா நிறைய இப்போ தான் புக்கு புரட்டுற பழக்கம் போச்சு. எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் பொறுக்கி ஒரு பிரசங்கம் பண்ணி சமாளிக்கிறதில்ல. இன்றைய கிறிஸ்தவ மக்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்குது. பாடல் கேட்டாலே அதுதான் பரிசுத்தம். கலகலப்பான ஆராதனைக்குள்ளே நம்மளை உள்ளே கொண்டு போய்ட்டு கையும் காலையும் உடலையும் அசைத்து நம்மளை ரொம்ப கலகலப்பாக்கிட்டாங்கன்னா, அப்பா எங்கள் பாஸ்டர் ரொம்ப ஆவிக்குள்ளாக்கி விட்டார். ஆனால் வெளியே போனால் உள்ளே ஆவியில் நிரம்புறது, வெளியே பாவத்தில் நிரம்புறது. இங்கே ஆவி, அங்கே பாவி. காரணம் என்னவென்றால் திருச்சபை மக்களுக்கு உங்களுடைய பாடல்கள் அல்ல, உங்களுடைய கலகலப்பான ஆராதனைகள் அல்ல, உங்களுடைய நடனங்கள் அல்ல, உங்களுடைய திறமைகள் அல்ல. திருச்சபை மக்களுக்கு தேவ வார்த்தைகளை கொடுக்கணும். நீங்கள் அவங்க விரும்பி வர்றாங்களோ இல்லையோ, நீங்கள் அதான் கூட. நல்ல தகப்பன், நல்ல தாய் என்ன பண்ண, தன்னுடைய பிள்ளைகள் தெருவோரத்து ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட விரும்பினாலும், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நொறுக்கு தண்ணி விரும்பினாலும் அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை தான் பெற்றோர் கொடுப்பாங்க. அவங்க கேட்குற உணவை கொடுக்கக்கூடாது. நம்முடைய மக்கள் இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறோம். நல்லா பாட்டு பாடுவார் எங்கள் பாஸ்டர், போதும், அந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு வேணும். நல்லா டான்ஸ் பண்ணுவாரா, அது போதும். அவங்க அப்படி தான் விரும்பினால் நீங்கள் அவளுக்கு ஆவிக்கிற உணவை கொடுக்குற ஆத்தும அது கரிசனை உடையவளாக இருக்க வேண்டும். இன்றைய பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், ஏராளமான பாஸ்டர்கள் பாடுவதிலும் கலகலப்பாக நிகழ்ச்சி நடத்துறதுலையும் உற்சாகமாக ஆராதனை நடத்துறதுலையும் ரொம்ப காமெடியாக ஜோக்கிங், அதை நிறைய ஜோக்ஸ் சொல்கிறதுலையும் இந்த மாதிரி தங்களை எக்யூப் பண்ணி நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணி வைத்துட்டு சத்தியத்தை அறிகிற அறிவையோ பெறவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு, சுபாவ மாற்றத்துக்கு, மனநிலை மாற்றத்திற்கு, இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களுக்கு எதிராக நிற்பதற்கான வலிமை பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக தேவ ஊழியர்களே, பாடல்களை கொடுத்து உங்களுடைய ஊழியங்களை நிறைவு செய்யாதிருங்கள். பாடல்கள் சொல்லுவாங்க, பாடல்கள் நிறைய பேரை ரட்சிக்குது, பாடல்கள் நிறைய பேரை பரிசோதனை நடத்துது. பாடல்களை ரட்சிக்கப்படுறவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பாடல்களை தான் ஓடிட்டுருக்கும். எல்லாமே வேண்டும், ஆனால் எது மனுஷனை ரட்சிக்கும்னா பாடல் ரட்சிக்காது. சத்தியம்தான் ரட்சிக்கும், சுவிசேஷ வார்த்தை தான் ரட்சிக்கும். அந்த சத்தியத்தை கொடுக்காமல் அவங்களுக்கு பரவசத்தை கொடுத்து அவங்கள ஆட வச்சு கையை தூக்கு, பக்கத்தில் கூடிய காதில் சொல்லு, மூக்கில் சொல்லு,
எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இப்படியே அவங்கள ஜனரஞ்சகப்படுத்தி விட்டு அனுப்பி விடுறதுனால அவங்கள்ட்ட ரட்சிப்பின் அனுபவம் வராது. பாடல்களையே எல்லாரையும் நம்ம சந்திச்சிட்டோம்னா அப்புறம் அவங்கள தொடர்ந்து பரிசுத்தவான வைக்கிறது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். அது ஒருபோதும் ரியல் லைஃப்குள்ளே வராது. இன்றைக்கு எத்தனை விதங்களில் விசுவாசிகளை அலர்ட்டாக வைக்கிற நிறைய விஷயம். நிறைய இடங்களில் போனால் விசுவாசிகள் உட்காந்து வசனத்தை கேட்க முடியல. பேசும்பொழுதெல்லாம் அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காதில் போய் சொல்லு, அவனை கையை பிடிச்சி சொல்லு, அவனை முதுகில் தட்டி சொல்லு. எதுக்குங்க இது? நீங்கள் பேசுகிறதுக்கு மேடையில் நிற்கிறீங்க, நீங்கள் பேசுகிறத அவங்க கேட்கட்டுமா? ஏன் அவன் முதுகை தட்டணும்? எல்லாரும் ஒரு மனநிலையில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஜனரஞ்சகப்படுத்துறது. ஆவிக்குரிய அடிப்படை சத்தியத்தை சொல்லாதபடி உடலில் உழுக்குன்னு உலுக்கி பாடி லாங்குவேஜை ஓவராக காட்டி சிலர் பாருங்க போடுற சத்தத்தை பார்த்தாலே ஊரே திரண்டு வந்துடும். அதுலேருந்து என்ன சத்தியத்தை பேசிங்கன்னா ஒரு குப்பையும் கிடையாது. உடலை உலுக்கி அசைக்கிறத பார்த்திங்கன்னா வளைந்து நெளிந்து உருண்டு புரண்டு அப்புறம் என்னத்தான் இவ்வளவு உடம்பு அசைச்சு சொன்னீங்கன்னு பார்த்தா ஒரு பைசாவுக்கு உதவாத சத்தியம், கலகலப்பாகிற சத்தியம். என இது போன்ற காலை விட்டுவிட்டு ஆரோக்கியமான உணவை கொடுப்பதற்கு ஊழியக்காரர்கள் உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார்.